கிரெடிட் கார்டு என்பது நமக்கு அன்றாட பண பரிவர்த்தனைகளில் நமக்கு தேவையான பொருட்களை வாங்க பயன்படுத்துவது கிரெடிட் கார்டு. அதே போன்று ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மில் நாம் அன்றாடம் பண பரிவர்த்தனை செய்வதை எவ்வளவு செயல்படுத்துகின்றோம், எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதை பற்றிய முக்கிய விளக்கமாக கருதப்படுகின்றது. பேடிஎம்மில் இன்றைய பணம் நாளை சேவிங் ஆகும். அதை பேடிஎம்மில் நாம் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃபோன்பேயில் அன்றாட பேமெண்ட் உடனடி எடுத்துக்கொள்ளலாம். ஜிபேயில் அதே போல் எடுத்துக்கொள்ளலாம். பட் நம்ம கடன் வாங்குவது, செயல்படுத்துவது எல்லாம் நாம் பயன்படுத்துவதை பொறுத்து பெறப்படுகின்றது. கிரெடிட் கார்டில் எப்பொழுதும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை 45 நாட்களில் திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மில் அதே போன்று தான் செயல்பாடு. ஆனால் அடுத்த நாள் தான் பணம் பரிவர்த்தனை செய்யப்படும். முக்கிய குறிக்கோளாக கருதப்படுவது இந்த பீம் யூபிஐ யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிரெடிட் கார்டை ஒத்து அமைகின்றது. எப்படி என்றால், கிரெடிட் கார்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண பரிவர்த்தனைகளாக பரிந்துரைக்கப்படுகின்றது. என்ன காரணம் என்றால், சிபிலில் உள்ளதை வைத்து பிரிக்கப்படுகின்றது. கிரெடிட் கார்டில் ஆதார், பேங்க் பாஸ்புக்கை வைத்து கிரெடிட் கார்டு ஒப்படைக்கப்படுகின்றது. அதாவது ஒரு சிபிலை வைத்து பயன்படுத்தப்படுகின்றது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மில் அது வேறு விதமாக ஆதார், பேங்க் பாஸ்புக்கை இணைத்து உங்களுக்கு பண பரிவர்த்தனை செயல்படுத்த பயன்படுத்துகின்றது. மக்களுக்கு இது எளிதாக பயன்படுத்தும் முறையில் பயன்படுத்துகின்றார்கள். இதை வைத்து கொண்டு நீங்கள் கிரெடிட் கார்டையும் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம்மையும் ஒன்றாக கருத முடியாது. அதே போன்று பேங்க் பாஸ்புக்கு கிடைக்கக்கூடிய கியூஆரையும் நாம் எளிதில் பயன்படுத்த இயலாது. ஏனெனில் அதில் சிபில் ஸ்கோர் மேடப் ஆகாது. கிரெடிட் கார்டில், டெபிட் கார்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் கிரெடிட் கார்டில் இயங்காது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மில் ஆன்லைனில் பண பரிவர்த்தனை செயல்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதே போன்று நமது பேங்க் யூபிஐயிலும் யூஸ் பண்ணலாம். பட் அதனால் நாம் பணம் ஸ்வைப்பிங் பண்ணி எடுப்பது, அடுத்தவங்களுக்கு பணம் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களினால் நமக்கு அதிகமாக சிபில் ஏறாது. எனவே இதை அதோடு ஒப்பிடக்கூடாது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பீம் யூபிஐ இது போன்ற விஷயங்களை முக்கியமான விஷயங்களாக ஆன்லைன் பண பரிவர்த்தனையில் பயன்படுத்தலாம். வேறு ஒன்றும் கிடையாது.